நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியேன் மனத்தே வைத்து. எள்களின்றி மயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கையை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறிவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, சனத்குமார படலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீதேவருடைய சாபத்தினாலே ஒட்டக வடிவம் பெற்ற நம்முடைய சனத்குமாரர் பிரம்மதேவனுடைய மானசகுமாரர். பிரம்மதேவருடைய கணங்களினாலே கச்சபேசனுடைய ஆலயத்தையே அடுத்திருந்த இடத்திலிருந்து மேருமலைக்கு ஓட்டி வரப்பட்டு அங்கு தன்னுடைய ஒட்டக வடிவம் நீங்கி நந்தி பெருமானுடைய அருட்பார்வை படமும் அவருடைய உள்ளத்திலே கிளர்ச்சி எழுந்து நந்தியம்பெருமானை வணங்கி அவருடைய மாணாக்கராகி நந்தியம்பெருமானிடமிருந்தே வேதம், அதனுடைய அங்கங்கள், ஆகமங்கள், ஸ்மிருதிகள், புராணங்கள் ஆகிய எல்லா கலைஞானங்களையும் பெற்றார். பெற்ற பிறகு கலைக்கலாம் பொருளாய் உடன்கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானே என்று நம்பியாருடைய தேவாரம். ஏகாத்வ பிரத்யசாரம் என்று வேதம் கூறுகின்றது. அதாவது எல்லா நூல்களும் பரம்பொருளாகின்ற கடவுளைத்தான் கூறுகின்றன என்ற அந்த உணர்ச்சி தான் எந்த ஒரு கலையையும் உண்மையாக படித்து அதிலே சொல்லப்பட்ட ஒழுக்கங்களை கடைபிடிப்பவனுக்கு உண்டாகுமா என்பதனால கடவுளும் எல்லா கலைஞானங்களினாலும் காட்டப்படுபவன் என்று வேதங்களிலும், அவ்வாறே நம்பியாருடைய தேவாரத்திலே கார்க்குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கலாம் பொருளாய் உடன்கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை. அவ்வாறு உண்மையான கடவுள் உணர்ச்சியை பெறுவதுதான் அபரஞானம் என்று சொல்லப்படும். எந்த புத்தகத்தை எப்படி படித்தாலும் தொட்டாலும் பெருமானை பற்றிய உள்ள கிளர்ச்சி எழ வேண்டும். அதற்கு அபரஞானம் என்று பெயர். அந்த நிலையிலே இருக்கின்ற சனத்குமார முனிவர் பெருமானை நேரடியாக காண்கின்ற அந்த பரஞானம், அந்த பரஞானத்தினாலன்றி வீடு பேறு கைகூடாது என்று வேதங்கள் கூறுவதை தாழ்மையோடு விண்ணப்பிக்கின்றார். யார்கிட்ட? தன்னுடைய குருநாதனாகின்ற நந்தியம்பெருமானிடத்திலே. பெருமானே, வேதங்கள் எல்லாம் என்ன கூறுகின்றன என்று கேட்டால், யதா சர்மவத் ஆகாசம் வெஷ்டகிஷ்யந்தி மானவாக அதா சிவம் அவித்யாய துக்கஸ்யாந்தோ பவிஷ்யதி என்று ஸ்வேதாஸ்வதர் உபனிஷதம். எப்பொழுது மனிதன் ஆகாயத்தையே ஆடையாக கட்டிக்கொள்ள வல்லவனாகின்றானோ அப்பொழுதுதான் சிவபெருமானை அறியாமல் இந்த பிறவி துன்பத்திற்கு முடிவு கட்ட வல்லவன் ஆவான் என்பதனால ஆகாயத்தை ஆடையாக கட்டிக்கொள்ளவும் முடியாது, பெருமானை அறியாமல் பேரின்ப வீட்டை பெறவும் முடியாது என்ற உண்மையானது வலியுறுத்தப்படுகின்றது வேதங்களிலே. அதனை தன்னுடைய குருநாதரிடத்திலே விண்ணப்பித்து அந்த பெருமானை நான் உள்ளபடி அறிவது எங்கனம். இப்பொழுது ஓதப்பட்ட எல்லா நூல்களினாலும் பெருமானை பற்றிய அபரஞானம் தான் உண்டாகி இருக்கின்றது அல்லாமல் பெருமானை பற்றிய அபரோக்ஷ ஞானம், அதாவது நேரடி ஞானமானது, அந்த பரஞானம் என்பது உண்டாகவில்லை. சிவானுபவம் என்பது உண்டாகவில்லை. சிவானுபவம் இல்லாமல் பிறவி நீங்க போவதில்லை என்பதனால அந்த சிவானுபவம் எவ்வாறு நிகழும் என்று கேட்கின்றார். 42, 43வது பாடல்கள் சனத்குமார படலத்துல இந்த பாடல்களுடைய பொருள் இதுதான்.
புண்புடை கல்வி எல்லாம் உணர்ந்தனன் அவைகள் எங்கும் இன்புடை சிவப்பேரொன்றே முத்தி என்று எம்பும். சிவப்பேரு அதாவது சிவத்துவத்தை அடைதல், சிவமாதல், சிவபோகம், சிவானந்த அனுபவம், சிவானுபூதி. எப்படி சொன்னாலும் அந்த சிவனை உள்ளவாறு அறிதல், அதுதான் முக்தி என்று இயம்பும். முக்திக்கு இலக்கணம் என்ன என்றால் சிவஞானமே முக்திக்கு இலக்கணம் என்று எல்லா நூல்களும் கூறுகின்றன. அவ்வாறு கூறுவதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, சிதம்பரம் 10 கிலோமீட்டர், சிதம்பரம் 5 கிலோமீட்டர், சிதம்பரம் 2 கிலோமீட்டர், சிதம்பரம் 1 கிலோமீட்டர், சிதம்பரம் 500 அடி, 500 மீட்டர் என்று இருக்கின்ற அந்த கைகாட்டி பலகைகளை போல பலவிதமான நூல்கள் இருக்கின்றன. ஆனால் அவை யாவும் சிதம்பரமாக மாட்டா, அதாவது அந்த அனுபவமாக மாட்டா என்பதனால அந்த அனுபவம் எவ்வாறு உண்டாகும் என்று கேட்கின்றார். புன்புலை உடம்பு நீங்கி பரவெளி பொருளை கூடும் அன்புடை பசுவே அன்றோ சிவன் இயல்பு அதனை சேரும். புன் என்ற சொல் இழிவினை குறிக்கின்றது. இழிவான புலாலால் ஆகிய உடம்பு. இந்த பிராகிருத சரீரம் இருக்கின்றது சகலருக்கு, இது புலாலால் ஆகிய உடம்பு. இந்த உடம்பு நீங்கி மீண்டும் ஒரு பருவுடல் பெறுகின்ற நிலையானது நீங்கி பரவெளியாகின்ற சிதாகாசம், பரம ஆகாசம், அதன்கண் வாழ்கின்ற பொருளாகின்ற அம்பல கூத்தன், அவனை கூடுகின்ற பேரின்மையை கொண்டிருக்கின்ற பசு. ஆகவே அந்த அம்பல கூத்தனை கூடுவதற்கு அயரா அன்பு ஒன்றே வழி என்பதை நூல்கள் கூறுவதனால அதனை எடுத்து முன்வைக்கின்றார். அயரா அன்பில் அரண்கள் செலுமே என்பதனால பரமாகாசத்திலே இருக்கின்ற பரம்பொருளினை இந்த உயிரானது சென்று சேர வேண்டும் என்றால் அவ்வாறு சேர்ப்பது எது என்று கேட்டால் அன்புதான் சேர்க்கும். அப்படிப்பட்ட பேரன்பினை பெற்றிருக்கின்ற பசு உயிர்தானே சிவன் இயல்பு அதனை சேரும், சிவனை சேர்ந்து சிவமாகும் என்பது பொருள். அது மட்டுமில்ல, மானிடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாயின் ஈனமில் சிவனை காணாது இடும்பதீர் வீடும் எய்தும் மானமார் சுருதி கூறும் வழக்கிவை ஆதலாலே யான் அமர் இறையை காணும் உபாயமே அறிதல் வேண்டும். மனிதனானவன் விசும்பினை, அதாவது அந்தரிக்ஷம் அல்லது ஆகாயம், அதனை தோல் போல சுருட்டக்கூடிய வல்லமை பெற்றால்தான் சிவபெருமானை காணாது சிவனை அறியாது என்று வேதங்களிலே இருக்கின்றது. காணுதல் என்பது அறிதல் என்ற பொருளிலே வருகின்ற ஒரு சொல். ஆகவே அந்த சிவனை உள்ளவாறு அறியாது, அவருடைய சொரூபத்தை தன்னுடைய உயிரிலே அனுபவமாக பெற்று அறியாது. இந்த இடும்பை தீர் வீடும் எய்தும், இந்த பிறவியாகின்ற நோயினை தீர்க்கின்ற பேரின்பை விட்டினை எய்தும். அதனால எப்படி ஆகாயத்தை தோல் போல் சுட்ட முடியாதோ அதே போல சிவனை பற்றிய உண்மை அறிவு, மெய்ஞானம் அது இல்லாமல், சத்திய ஞானம் இல்லாமல் மீண்டும் பிறவாவண்ணம் வீடு பெற்றினை அடைய முடியாது என்று வேதங்கள் ஓங்கி உரைக்கின்றன என்பது மானமார் சுருதி. மானம் என்றால் உயர்ச்சி. பிரமாண நூல்களிலே மிக உயர்ந்த ஹையஸ்ட் பெடஸ்டல், அந்த உயர்ச்சியிலே கருதப்படுகின்ற நூல்கள் வேதங்கள் தான். நான்மறை என்று திருவாசகம் அந்த 4 வேதங்களை மிக உயரத்திலே வைக்கின்றது என்று பார்க்கின்றோம். இறைவன் அதனை ஓதிக்கொண்டே இருக்கின்றான் என்று பல இடத்திலும் சம்பந்த பெருமான் கூறுகின்றார் என்பதனால அந்த வேதங்கள் இவ்வாறு கூறுகின்றன என்று வேதங்களை பிரமாணமாக சொன்னார் என்பதனால ஆனமர் இறையை காணும் உபாயமே அறிதல் வேண்டும். ஆன் என்றால் ரிஷபம், ரிஷப வாகனாகின்ற அந்த பெருமானை அறிகின்ற உபாயம், வழிவகையை அறிதல் வேண்டும். இறைவனை அறிதல் என்பது வீடு பெற்றுக்கு உபாயம். இறைவனை அறிவதற்கான உபாயம் என்பதை முதலிலே அறிய வேண்டும் என்று கூறுகின்றார். யான் அமர் இறையை காணும் உபாயமே அறிதல் வேண்டும். இவ்வாறு இந்த அபரஞானத்தை பெற்றிருப்பதனால இப்பொழுது எனக்கு பெருமானிடத்திலே பேரன்பு உண்டாகி இருக்கின்றது. ஆகவே நான் காண விரும்புகின்ற அந்த இறைவனை காண்பதற்குரிய உபாயத்தை நீர் கூற வேண்டும் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆங்கது பலவாறு அருளினை அவற்றினுள்ளும் தீங்கரை எளிதிற்கூடும் உபாயமும் செப்பு என்ன ஒங்கு சீர் சனற்குமாரன் உரைத்தலும் செவிமடுத்து விங்கு பேரு வகை பூப்ப விளம்புவான் நந்தி எங்கோ. இவ்வாறு சனத்குமார் கேட்கவும் நந்தியம் பெருமான் புன்னகை பூத்தாரா. இது எப்படி இருக்குன்னா, ஒரு வித்வான் தோடி வாசிச்சு முடிச்சிருக்கிறார். அவர்கிட்ட போய் ஒருத்தர், நீங்க தோடி நல்லா வாசிப்பீங்களாமே, அது இன்னும் கொஞ்சம் வாசிங்க, கொஞ்சம் தோடி வாசிச்சு காமிங்க
என்று கேட்பதை போல சிவபெருமானை காண்பதற்கான உபாயத்தை கூற வேண்டும் என்று கேட்கவும், இத்துணை நேரம் கூறியதெல்லாம் இறைவனை காண்பதற்கான உபாயம் தானே என்று கருதி நந்தியம்பெருமான் புன்னகை புத்தார். அதனை உணர்ந்த சனத்குமாரர் கேட்கிறாரு, பெருமானே, அந்த சிவானுபவத்தை விளைவிப்பதற்கான உபாயங்கள் தான் எல்லா நூல்களிலும் கூறப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் பலவாறாக கூறியிருக்கிறீர்கள். சிதம்பரத்துக்கு போற வழிதான் எல்லா வழியும். ஆனா அந்த வழி பலவிதமா இருக்கின்றது. நீண்ட வழி, நேர் வழி, அதனால வழவழன ரப்பர் ரோடா இருக்கிற வழி, குண்டு குழியா இருக்கிற வழி என்று எல்லா வழிகளும் சிதம்பரத்திற்கு சென்றாலும் அந்த வழிகள் பலவாக இருக்கின்றன. இதுல எல்லா உயிர்களுக்கும் எளிதிலே கடைபிடிக்கக்கூடிய, எளிதிலே இந்த பிறவியிலேயே மறுபிறவிகளை அறுத்து பெருமானுடைய திருவடியிலே கூட்டுகின்ற அந்த உபாயத்தை இவற்றிலே தேர்ந்தெடுத்து கூற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விண்ணப்பம் என்று இங்கு விளக்குகின்றார். யாரு? சனத்குமாரர். அதை கேட்டவுடனே நந்தியம்பெருமான், நீ புத்திசாலித்தனமா இவ்வாறு கேட்டிருக்கிறாய். பல வழிகளை ஆசிரியர் கூற அதிலே தானாகவே ஒரு வழியை தேர்ந்தெடுக்கின்ற மாணவனை போல் அல்லாமல், பெருமானே, எனக்கு எது சுருக்கு வழியோ அதனை நீங்களே தேர்ந்தெடுத்து எனக்கு உபதேசியுங்கள் என்று கூறுகின்ற அந்த குருவினுடைய அருளிலே அடங்கி நிற்கின்ற உயர்ந்த மாணவனாக இப்பொழுது சனத்குமாரரை காண்கின்றார் என்பதனால இலையில பலவிதமான பக்ஷங்கள் பரமாறப்பட்டிருக்கின்றன. நான் எதை இப்பொழுது சாப்பிடணும்னு கேட்கிற மாதிரி தாய்க்கு அடங்கிய பிள்ளையை போல இவர் கேட்கிறார். அதனால புன்னகை பூத்த அந்த நந்தியம்பெருமான் சனத்குமாரனை மெச்சுகின்றார். மெச்சு கூறுகின்றார், சனத்குமாரா, வேதங்கள் எல்லாம் உன்னை முருகப்பெருமானுடைய அம்சம் என்று கூறுகின்றன என்பதனால நீ தெளிந்த அறிவோடு விளங்குகின்றாய் என்று அவரை பாராட்டுகின்றார். சனத்குமாரா ஸ்கந்தயித்யாசக்ஷதே என்று ஒரு உபரிடத்திலே வருகின்றது. சனத்குமாரனுக்கு ஸ்கந்தன் என்றும் பெயர் உண்டு என்று கூறுகின்றது. இதற்கு ஒரு கதை சொல்லப்படுகின்றது. என்னன்னு கேட்டா, பிரம்மாவினுடைய 4 குமாரர்களிலே சனத்குமாரர் மட்டும் நீண்ட காலம் தவம் செய்து பெருமானுடைய அருளை பெற்றார். பெருமான் காட்சி கொடுத்த உடனே என்ன வரம்னு கேட்கிறாரு. பிரம்மனுடைய பிள்ளையாக பிறந்த நான் தங்களுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும், அதனை வரமாக தாருங்கள் என்று கேட்ட உடனே, நீ முருகனாக பிறப்பாய், பிறக்கின்ற முருகனுடைய அம்சமாக நீ இருப்பாய் என்று கடவுள் அருளியதாக ஒரு கதை இருக்கின்றது. அதற்கு மூலமாக வேதங்களிலே சனத்குமாரா ஸ்கந்தயித்யாசக்ஷதே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சனத்குமாரர் ஸ்கந்தன் என்றும் கூறப்படுகின்றார் என்ற வாக்கியம் இருப்பதனால அதனை இங்கு மாதவ முனிவர் இங்கு எடுத்துக் கொள்கின்றார். அருள்பெரு சனத்குமாரன் அருமுகன் கூரென்று உன்னை சுருதியில் கிளந்தவாற்றால் அறிவினில் தூயை என்பதனால வேதமே உன்னை பாராட்டி இருக்கின்றது என்பதனால நீ தூய அறிவு கொண்டவன் என்று சீடனை குருநாதர் பாராட்டுகின்றார். முற்றும் இருளர உணர்ந்தாய். அனைத்தையும் இருள் என்பது என்ன என்றால் திரிபு உணர்ச்சி தான் இருள். என்ன காரணம்? ஒளி நிறைந்திருந்தால் ஒரு பொருளை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஒளியோடு இருளும் கலந்திருந்தால் அந்த ஒளியே விபரீத உணர்வை உண்டாக்கிவிடும் என்பதனால இருளில்லாத ஒளியிலே ஒரு பொருளை காண வேண்டும். அதுபோல மயக்க உணர்ச்சி இல்லாமல் தான் எந்த ஒரு நூல் பொருளையும் அறிய வேண்டும். மயக்க உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் தெளிவாக நீ ஓதப்பட்ட நூல்களை எல்லாம் அறிந்திருக்கின்றாய் என்று சீடனை பாராட்டுகின்றார். பாராட்டி, இருந்தவர் தலைவன் கேட்டி, பெரிய தவத்தை செய்த தவத்திற்கு தலைவனாக இருக்கின்ற சனத்குமாரனே, கேட்பாயாக. மருளி தீர்ந்து உலகமொழிய விநாயகே வகுத்து சொல்வான். மருளி அப்படின்றால் மருள் அர்த்தம். மருள் என்றால் அஜ்ஞானம், மயக்கம். ஈ என்பது பகுதி பொருள் விகுதி. அம்பலத்து ஆடி என்று வருகின்ற ஈயை போல. அப்ப இந்த மயக்க உணர்வு தீர்ந்து உலகமொழிய, நீ இந்த கேள்வியை உனக்காக கேட்கலப்பா. என்ன காரணம்னா, நீ தவத்திலே பெரியவன், இருந்தவன் தலைவன். உன்னால் வேதாந்தங்கள் கூறுகின்ற அந்த தியான யோக வழியினை எளிதிலே பின்பற்ற முடியும். இருந்தாலும் ஆமர மக்களும் உய்ய வேண்டும் என்ற கருணையினாலதான் நீ என்ன சொல்ற, தகுதியே இல்லாதவர்களும் பெருமானை இந்த பிறவியிலேயே அறிய வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்லு என்று நீ இந்த கேள்வியை பிறருக்காகத்தான் கேட்டிருக்கின்றாய்.
உனக்காக கேட்கவில்லை, சபாஷ் என்று இப்பொழுது பிரம்மதேவனுடைய குமாரனை நந்தியம்பெருமான் பாராட்டுகின்றார். மருளி தீர்ந்து உலகமுய்ய வினாயது வகுத்து சொல்வாம். அதன உலக நன்மைக்காக விலாவாரியாக சொல்கின்றேன், வகுத்து சொல்கின்றேன். ஏன் இப்பொழுது சொல்ல போகின்ற எளிய வழி என்பது எவ்வளவு கடினமான வழிகளிலே இந்த உயிரானது பயணிப்பதனை தவிர்க்கின்றது என்பதை அறிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த எளிய வழி என்பதனால இகழத்தக்கதன்று, அது கடினமான வழிகளிலே இந்த உயிரானது நெடுங்காலம் உழலாமல் அந்த பெரும்பயனை எளிதிலே பெற்றுத் தருகின்ற வழி என்பதனால மிகவும் மதிக்கத்தக்கது. எளிய வழி என்று சொன்னதுனால, எளியோர்கள் கடைபிடிக்கின்ற வழி என்பதனால அதனுடைய பெருமையை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதற்காகத்தான் பிற வழிகள் எவ்வளவு கடினமானவை என்பதை முதலிலே வகுத்து சொல்கின்றேன் என்று இங்கு நந்தியம்பெருமான் கூறுகின்றார். இப்பொழுது 4 வருணத்தார்கள், அந்த 4 வருணத்தார்களிலே முதல் 3 வருணத்தார்கள் இருபிறப்பாளர்கள் என்று கூறப்படுவார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு உபநயனம் உண்டு. உபநயனத்திற்கு முன் தாய் வயிற்றிலே பிறந்தது ஒரு பிறப்பு. உபநயனத்தின் போது தந்தையினாலே காயத்ரி மந்திரம் உபதேசிக்கப்படுவதனாலே பெறுகின்ற பிறப்பு 2வது பிறப்பு. அந்த காயத்ரி தீட்சையினாலே வருகின்ற பிறப்பு 2வது பிறப்பு என்பதனால இவர்களை இருபிறப்பாளர்கள், த்விஜர்கள் என்று கூறுவார்கள். அந்தனரை பார்ப்பனர் என்று கூறுகின்றோம். அதற்கு என்ன பொருள்னா, பார்ப்பு என்றால் பறவை குஞ்சு. பறவை குஞ்சு தாய் வயிற்றிலிருந்து முதலிலே முட்டையாக வருகின்றது, அது ஒரு பிறப்பு. பிறகு அடையாக்கப்பட்டு முட்டையிலிருந்து குஞ்சாக வெளிவருகின்றது, அது 2வது பிறப்பு. அதற்கு பார்ப்பு என்று பெயர் பறவை குஞ்சுக்கு. பார்ப்பு அனர் என்றால் பறவை குஞ்சை போன்றவர்கள், அதாவது 2 பிறவி எடுப்பவர்கள் என்று பார்க்கின்றோம். இது முதல் 3 வருணத்தாருக்கும் பொருத்தமானது. யார் அது? அந்தணர், அரசர், வணிகர் ஆகிய மூவரும் த்விஜர்கள், இருபிறப்பாளர்கள் என்று கூறப்படுகின்றார்கள். அவர்களுக்கு காயத்ரி உபநயனம் உண்டு. உபநயனம் என்றால், நயனம் என்றால் கண், உபநயனம் என்றால் கண்ணை போல அருகிலே இட்டு செல்வது. நம்முடைய கண் தொலைவிலே இருக்கின்ற பொருளுக்கு அருகிலே நம்மை இட்டு செல்கின்றது. எப்படி? அந்த காட்சிக்கு வருவதனால, அந்த பொருள் நமக்கு காட்சிக்கு வருவதனால கண்ணுதான் பொருளிடத்திலே நம்மை இட்டு செல்கின்றது. அதே போல கடவுளிடத்திலே இட்டு செல்கின்ற காட்சியை தருகின்ற தீட்சை, அதற்கு உபநயனம் என்று பெயர். அதிலே முக்கியமான மந்திரம் தான் காயத்ரி மந்திரம். அதனுடைய பெருமை எல்லாம் ஒரு வகுப்பிலே நாம் பார்த்திருக்கின்றோம், காஞ்சிபுரம் வகுப்பிலே பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த தீட்சை உபநயனம் என்பதும், தொடர்ந்து வேதங்களை கற்றலும், வேதங்களிலே விதிக்கப்பட்ட வேள்விகள் முதலிய கர்மத்தை அனுஷ்டிப்பதும் அந்தனர், அரசர், வணிகராகிய மூவருக்கும் உரியன. இருந்தாலும் வேதங்களை கற்பித்தல் என்பது அந்தனருக்கு மட்டுமே உரியது. அதுபோல கற்றல், கற்பித்தல், அதுபோல ஈதல், ஏற்றல், வேள்வி செய்தல், வேட்பித்தல் என்ற 6 தொழிலும் அந்தனருக்கு உண்டு. இந்த 6 தொழிலிலே கற்றல், ஈதல், வேள்வி செய்தல் ஆகிய 3 தான் ஏனையோருக்கு உண்டு என்று பார்க்கின்றோம். அந்தனர், அரசர், நாயகர், இருபிறப்பாளர், வேத மந்திர குறியோர் 4 வகை நிலை இவர்களுக்கென்ப. இந்த மூவர்ணத்தாருக்கும் 4 வகை நிலை என்றால், ஆசிரமம் அதான் வகை நிலை, பொசிஷனிங், ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கை நிலைகள் 4. அவை என்னன்னு கேட்டா, நிந்தையில் பிரம்மச்சாரி, குற்றம் கூற முடியாத பிரம்மச்சரிய ஆசிரமம். அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல தப்பு நிகழாது என்பதனால குற்றம் கூற முடியாது. அப்படிப்பட்ட குற்றத்திற்கு இடம் கொடுக்காத பிரம்மச்சரிய ஆசிரமம். பிரம்மச்சாரி நிலை உயர் மனையின் வாழ்க்கை, குற்றம் கூற முடியாது என்பதனால அது ஒஸ்தியான்னு கேட்டா, குற்றம் கூற முடியாது என்பதுதான் அதுக்கு சிறப்பு. ஆனால் அதை விட உயர்ந்தது கிரகஸ்தாசிரமம் தான். என்ன காரணம்? பிரம்மச்சாரிக்கு வயத்துல மணி அடிச்சா சாப்பாடு போடுறது அந்த கிரகஸ்தான் தான் என்பதனால அந்த கிரகஸ்தாசிரமம், இல்லறம் என்பது உயர்ந்தது என்று கூறினார். உயர் மனையின் வாழ்க்கை, மனை வாழ்க்கையிலே குற்றங்கள் நிகழும். குற்றங்கள் என்றால் என்ன? ஒரு இல்லறத்தை கடைபிடிப்பதனால சிற்றுயிர்களுக்கு எல்லாம் துன்பம் வரும். ஒரு பொருளை ஈட்டித்தான் இல்லறத்தை கடைபிடிக்க முடியும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதனால அந்த பொருளை ஈட்டுவதிலே சமயத்திலே நம்மை அறியாமலேயே அறம் பிறழும்.
ஆகவே குற்றங்கள் தாமாகவே முளைக்கும் இல்லற வாழ்க்கையில. இருந்தாலும் அது உயர்ந்தது. குற்றம் விளையவில்லையே என்பதால பிரம்மச்சாரியோ ஒருவன் இருக்கக்கூடாது. அதனை விட உயர்ந்து ப்ரொமோஷன் என்பது என்ன அப்படின்னு கேட்டா திருமண வாழ்க்கை தான் ப்ரொமோஷன் அப்படின்னு சொன்னார். உயர் மனையின் வாழ்க்கை, அந்த மனை வாழ்க்கையிலேயே ஒருவனுக்கு மனை வாழ்க்கையினால் கருதுகின்ற பலன்கள் முற்று பெற்ற பிறகு அந்த மனை வாழ்க்கை என்ன ஆகுது? பரிணமிக்கின்றது. இட் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு. எப்படி அப்படின்னு கேட்டா, வீட்டுக்குள்ள வாழ்ந்தாதான் மனை வாழ்க்கை என்பது இல்லை. ஒரு மனை வாழ்க்கையை கடைபிடிப்பதற்கு ஒரு பங்களா, ஏசி ரூம், கார் பார்க்கிங் இதெல்லாம் தேவைங்கிறது இல்லை. காட்டிலும் தவத்திலும் அந்த வாழ்க்கையை கடைபிடிக்கலாம் என்பதனால காட்டிலே சென்று வாழ்வது. அப்ப மனை வாழ்க்கையினுடைய கம்ஃபர்ட்ஸை கைவிடுவது. அதற்கு வானப்பிரஸ்தம் என்று பெயர். சுந்தர வனத்தின் வாழ்க்கை. ஆனா நாம் வாழ்கின்ற காடு இருக்கே, அது இயற்கையான இனிமை கொண்டது. கட்டப்பட்ட வீட்டை விட காடு என்பது பார்ப்பதற்கு அழகானது. ஆகவே சுந்தர வனத்தின் வாழ்க்கை. அதற்கு மேல என்னன்னு கேட்டா, இருவகை பற்றுக்களும் அற்று ஒரு மனிதனாக பிறந்தவன், மனித பிறவி என்பது கடவுளை உணர்தற்குரிய பிறவி. மனிதனாக பிறந்தவன் இறந்து மீண்டும் பிறக்கக்கூடாது, அவன் எந்த வருடத்தை சார்ந்தவனா இருந்தாலும். ஆகவே மனித பிரிவை கீழடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இருவகை பற்றுக்களையும் கைவிடுகின்ற துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதனால 4வது வகை நிலை துறவரம். இவ்வாறு இந்த மூவருணத்தாரும் 4 வகை நிலைகளையும் அடைகின்றார்கள் என்று சொன்னார். அந்த 4க்கும் என்ன பயன் என்று கேட்கும் பொழுது, உபநயனம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை சொல்கின்றார். கடைநிலைக்கு 8ஆம் ஆயுள் 11 கருதி 2ஆம் வருடத்தின் மறையோராதி மூவர்க்கும் மறையின் ஆசான் தெருள் உபநயனம் செய்வன் முனிவர்தம் கடன் தீர்த்தற்கு பொருவிலா மறைகள் அங்கம் ஓதுதற் பொருட்டும் மன்னோ. கருநிலை என்றால் ஃபெர்டிலைசேஷன் அல்லது அதற்கு முன்பாக கருவாக இருக்கின்ற நிலை. அம்மா வயிற்றிலிருந்து உடம்போடு ஒரு குழவியாக பிறப்பதற்கு முன்பாக கருவாக நாம் இருந்திருக்கிறோம். எத்தனை நாள் இருந்திருக்கோம் கேட்டா 1 வருடம் இருந்திருக்கிறோம். அதாவது 12 திங்கள் இருந்திருக்கிறோம். திங்கள் என்றால் 27, 28 நாள், அதான் திங்கள். அதுல 10 திங்கள் தாய் வயிற்றிலே இருந்திருக்கிறோம். தாய் வயிற்றுக்கு வருவதற்கு முன்பாக தந்தை வயிற்றிலே 2 திங்கள் இருந்திருக்கிறோம். ஆகவே கருவாக இருக்கின்ற நிலை என்பது 12 திங்கள் 1 வருடம். அதிலிருந்து கணக்கிடுகின்ற 8ஆம் வயது அப்படின்னா பிறந்த பிறகு 7 வருடங்கள் கழித்து என்பது பொருள். அப்படி வச்சுக்கணும். அப்ப கர்ப்பாஷ்டமம், கர்ப்பத்திலிருந்து 8வது வருடமும், கர்ப்பத்திலிருந்து 11வது வருடமும், கர்ப்பத்திலிருந்து 12வது வருடமும், அதாவது தந்தை வயிற்று கர்ப்பத்திலிருந்து என்று கொள்ள வேண்டும். தந்தை வயிற்றிலே அவருடைய விந்துவிலே உயிர் தங்கும். அதுதான் கர்ப்பவாசம் என்று சொல்லப்படுகின்றது. தந்தையினுடைய விந்தே உயிராகி விடாது. அது இந்த உயிருக்கு உடம்பை தருகின்ற ஒரு ஜடப்பொருள் தான். இப்பொழுது அதிலே உயிர் தங்கும். அதுக்கு பஞ்சாக்னி வித்தை என்று பெயர். அப்படி தங்கும். அது வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த உயிர் தங்குகின்ற நிலையிலிருந்து அதற்கு கர்ப்பவாசம் தொடங்குகின்றது. அதிலிருந்து 8வது வருடம் என்றால் தாய் வயிற்றிலிருந்து பிறந்த 7வது வருடம் என்று பொருள். இப்படி 8, 11, 12ஆம் வருடங்களிலே அந்தனருக்கும் அரசருக்கும் வணிகர்களுக்கும் உபநயனம் செய்ய வேண்டும் என்று ஸ்மிருதிகள். ஸ்மிருதி என்றால் என்ன என்று கேட்டால், வேதங்களிலே அத்தியன கிரமத்தில் இல்லாமல் மறைந்து போன பாகங்கள் உண்டு. அந்த பாகங்களிலே சொல்லப்பட்ட தர்மங்களை நினைவிலே கொண்டிருக்கின்ற ரிஷிகள் அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சு எழுதி வைத்த நூல்களுக்கு ஸ்மிருதிகள்னு பேரு. என்ன காரணம்னா, வேதங்கள் எழுதி வைக்கப்படாத நூல்கள், அவை ஸ்ருதிகள். அதுல அத்தியன கிரமத்தில் இல்லாத தர்மங்களை எழுதி வைக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் எழுதி வைத்த காரணத்தினாலே நினைவிலிருந்து கொண்டு வந்தவை ஸ்மிருதிகள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த ஸ்மிருதிகள் கூறுகின்றன இந்த சட்ட திட்டங்களை எல்லாம். அவ்வாறு உபநயனம் செய்விக்கப்படுகின்றார்கள் ஆசிரியனால. அந்த ஆசிரியன் உபநயனத்தை எதற்காக செய்விக்கின்றான் என்று கேட்கும் பொழுது, முனிவர்தம் கடன் தீர்த்தற்கு. இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனித உயிரும் 3 வகை கடனோடு பிறக்கின்றது. அதாவது வேத மந்திரங்களை கண்டு உணர்ந்து உலக நன்மைக்காக போதிக்கின்ற ரிஷிகள், அவர்களுக்கு இந்த உயிர்கள் கடன்பட்டிருக்கின்றன. என்ன காரணம்னா,
வேதாந்த மார்க்கத்தினாலேதான் கடவுள் உணர்ச்சி உண்டாகின்றது. கடவுளை காட்சி அனுமானமாகின்ற அளவைகளினாலே ஒருவர் கடவுள் உணர்ச்சியை பெறமாட்டார்கள் என்று வேதம் தெளிவாக கூறுகின்றது. அப்ப வேத அத்தியனத்தினால்தான் உண்மையான கடவுள் உணர்ச்சி உண்டாகின்றது மனித உயிருக்கு என்பதனால அந்த வேதாந்தங்களை அருளி செய்த முனிவர்களுக்கு நாம் கடன்பட்டிருக்கின்றோம். அந்த கடனை எவ்வாறு தீர்ப்பது என்று கேட்டா, அவர்களுக்கு நம்ம பணம் கொடுக்க முடியாது, சாப்பாடு போட முடியாது. அவரெல்லாம் நம் கண்ணிலே படாமல் இறைவன் திருவடியிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம அடைக்க வேண்டிய கடனை இந்த வேதாந்தங்களை ஓதுவதனாலே அடைக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது எப்படின்னா, இளமையில நமக்கு ஒரு உதவி செய்தார், செய்தவருக்கு மீண்டும் நாம் உதவி செய்ய முடியாது. அது போன்ற உதவியை இன்னொரு உயிருக்கு தேவைப்படும் போது நாம் செய்யலாம். அவ்வாறு செய்வது என்பது யாரிடமிருந்து உதவியை பெற்றோமோ அவருக்கே செய்வதாக அறநூல்கள் கூறுகின்றன. குழந்தையா இருக்கும்போது நம்ம கையை பிடிச்சு ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, ரோட கிராஸ் பண்ணி விட்டாங்க. நாம தனியா போவதுக்கு பயம். நாம வளர்ந்த பிறகு ஒரு குழந்தையோ அல்லது ஒரு வயதானவரையோ நமக்கு ஒருத்தர் பண்ணியிருக்காங்கல்ல, அதே உதவியை பேருக்கு பண்ணுவோம் என்று சொல்லி செய்வது என்பது அந்த கடனை தீர்த்தலாகும். அதே போல வேதங்களை ஓதுவதனாலேயே அந்த வேத மந்திரங்களை கண்டுபிடித்த ரிஷிகளுடைய கடன் என்பது தீர்க்கப்படுகின்றது. அதற்கு உபநயனம் அவசியமாகின்றது. அந்த உபநயனத்தை செய்து அந்த பிரம்மச்சரிய நிலையிலே வேதங்களை முழுவதும் கற்பதனால அந்த ரிஷிக்கடன் என்பது தீர்கின்றது. பிறகு பிதிர்க்கடன் என்று ஒன்று இருக்கின்றது. நம்மை பெற்ற தாய் தந்தை அவர்களிடத்திலே நாம் மனித பிறவி பெற்றதுனால்தான் நம்ம என்ன பண்றோம், மனித பிறவி என்பது கடவுளை அறிதற்குரிய பிறவி என்று அடித்து கூறுகின்றன எல்லா நூல்களும். என்ன காரணம், பிரம்மதேவன் உயிர்களை எல்லாம் முறையாக படைத்துக் கொண்டே வந்து மனித உயிரை படைத்த பிறகு திருப்தி அடைந்தானாம். ஒரு முழுமையான உயிரை படைத்து விட்டோம் என்று. அவன் தேவர்கள் நரகர்கள் போன்ற உயிர்களை படைத்து அவனுக்கு திருப்தி வரல. மனித உயிரை படைத்த பிறகுதான் அவனுக்கு திருப்தி வந்தது. அதாவது மனித பிறவி என்பது மீண்டும் பிறவி இல்லாத வகை கடவுளை அறிவதற்கான பிறவி என்பதனால்தான் தேவர்களும் பூமியிலே மனிதர்களாக பிறக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் என்ற கருத்தானது புராணங்களிலும் திருமறைகளிலும் கூட ஆங்காங்கு கூறப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கிறோம். அப்ப ஒரு முழுமையான பிறவி என்பது நாம் எடுத்திருக்கின்ற மனித பிறவி. அப்பொழுது இந்த பிறவியை நமக்கு அளித்த தாய் தந்தையருக்கு நாம் கடன்பட்டிருக்கின்றோம். அந்த கடன் எவ்வாறு திரும்பி கேட்டா, நம்முடைய அம்மா அப்பா நம்மளை பெற்றாங்க என்பதனால அவர்களுக்கு நம்ம திருப்பி நாம அவர்களை பெற முடியுமா? பெற முடியாது. ஆனால் நாம் இன்னொரு உயிரை பெற முடியும், ஒரு குழந்தையை பெற முடியும். அதாவது மனித பிரிவை எடுக்க வேண்டும் என்று உயிர்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அதற்கு இடம் கொடுக்கின்ற காரணத்தினாலே திருமணம் செய்து கொண்டு மனித பிறவி எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு உயிருக்கு அந்த பிறவியை அளிக்கின்ற ஒரு செயலை செய்கின்ற காரணத்தினாலே நாம் என்ன பண்றோம், நமக்கு மனித பிறவி அளித்த தாய் தந்தையருக்கு நாம் பட்டிருக்கின்ற கடனை ஒருவாறு அடைத்து விடுகின்றோம் அப்படின்னு பார்க்கிறோம். என்பதனால இந்த இல்லற வாழ்க்கை என்பது பிறருக்கு நாம் பெற்றிருக்கின்ற கடனை அடைக்கின்ற வழி, பிள்ளை பெற்றினாலே அடைக்கின்ற வழி என்று பார்க்கின்றோம். அங்கதன் பின்னர் காமம் அறம் பொருட்பெற்றினோடும் பிரம்மச்சரியத்துல வேதாங்கங்களை கற்பதற்கான ஒரு வாய்ப்பு. திருமண வாழ்க்கையில அறம் பொருள் இன்பம் ஆகிய மூவற்றையும் ஈட்டுவதற்கும் துய்ப்பதற்கான வாய்ப்பு. அறம் கூட அறத்தினை ஈட்டுவது இல்லற வாழ்க்கையில் தான் முடியும். பிரம்மச்சரியத்தில மிகவும் சொற்பமான வாய்ப்பு தான் இருக்கின்றது. இல்லறத்தானுக்குத்தான் அறம் பெறுவதற்கான வாய்ப்பு என்பது நிரம்ப இருக்கின்றது. பொருளை ஈட்டுவதற்கும் அவருக்கே தகுதி இருக்கின்றது. பிரம்மச்சாரிக்கு கை நீட்டி காசு வாங்குவதற்கு தகுதி இல்லை என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இன்பம் என்ற அந்த சம்பளமும் அவனுக்கு கிடைக்கின்றது. இல்லறத்தானுக்கு என்ன சம்பளம் கிடைக்குது? கடவுளே ஒரு சம்பளம் கொடுக்கிறார், இன்பம் என்ற சம்பளத்தை கொடுக்கின்றார். ஆகவே அது ஒரு ஃபுல் ஃபிளட்ஜான ஒரு ஆசிரமம் என்று பார்க்கின்றோம். ஆகவே காமம் அறம்பொருட் பெற்றினோடும் ஓங்கு சீர் பிதிரர் வானோர் கடன்களின் ஒழிவும் வேண்டி. இப்ப பிதிர்கடன்களை தீர்ப்பதோடு மட்டுமில்லாமல் தேவர்களுக்கு பற்றிருக்கின்ற கடனையும் தீர்க்கின்றார். தேவர்களுக்கு என்ன கடன் பண்றோம் அப்படின்னு கேட்டா, உயிர்கள் தொடர்ந்து படைக்கப்படுகின்றன. படைக்கப்பட்ட உயிர்கள் பலவிதமான உலகங்களிலே வாழ்கின்றன.
அந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தேவர்கள் தான் தங்கள் தங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து கொண்டு உலகத்தினை ரட்சித்து வருகிறார்கள். இந்திரன் மழை பொழிந்து பயிர்கள் விளைகின்றன, அவையே உயிர்களுக்கு உணவாகின்றன என்று பார்க்கின்றோம். இப்படி பலவிதமான தேவர்கள் பல விதத்திலே இந்த உயிர்களுக்கு நன்மை செய்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய கடனை எவ்வாறு தீர்க்கின்றோம் என்று சொன்னால், அந்த தேவர்களை குறித்து செய்யப்படுகின்ற வேள்விகளை செய்வதன் மூலம் அந்த தேவர் கடனானது தீர்க்கப்படுகின்றது என்பதனால அந்த வேள்விகளை செய்வதற்கு உரிய ஒரு தகுதியும் ஒரு கன்னியை வேட்பதன் மூலம்தான் கிடைக்கின்றது. சேக்கிழார் பெருமான் சிறப்பாக சொல்லுவார், சம்பந்த பெருமான திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அவருடைய தாய் தந்தையரும் ஏனைய உறவினரும் விண்ணப்பம் செய்தார்கள். அவ்வாறு விண்ணப்பம் செய்யும் பொழுது வேதத்திலே விதிக்கப்பட்ட வேள்விகளை செய்வதற்கு ஒரு பெண்ணை கைப்பிடியுங்கள் என்று கூறினார்களாம். ஆகவே திருமணம் செய்து கொள்ளாமல் எந்த வேள்வியும் செய்ய முடியாது என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் சிவ பூஜை என்பது ஒரு வேள்வி. அதை பரார்த்தமாக செய்யும் பொழுது உலக நன்மைக்காக சிவ பூஜை செய்தால் அது வேள்வி ஆகின்றது என்பதனாலதான் கோயிலிலே பூஜை செய்வதற்கு சிவாச்சாரியர்களோ அல்லது தீட்சிதர் பெருமக்களோ திருமணமானவர்களாக இருக்க வேண்டும். பிரம்மச்சாரிகள் கோயிலிலே இருக்கின்ற பெருமானை தொட்டு பூசிக்க முடியாது என்று ஆகமங்கள் கூறுகின்றன என்று பார்க்கின்றோம். என்பதனால திருமணம் மிக முக்கியமானது, தேவர்களுக்கு நாம் பெற்றிருக்கின்ற கடனை தீர்ப்பதற்கும் என்று பார்க்கின்றோம். மாங்குயில் கிளவி மென்றோள் மனைவியை மணப்பர். மாந்தளரை கோதுகின்ற குயிலை போன்று இன்பமாக பேசுகின்ற அந்த அழகான மனைவியை திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம். சின்ன பொண்ணு சின்ன வயசுல திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம். பின்னர் தாங்கரும் மனத்து செல்வர். பிறகு என்ன பண்றாங்க, சிறு வயதிலேயே திருமணமாகி அறத்தை நீண்ட நாள் கடைபிடித்த இவர்கள் இவருடைய ஒழுக்க வாழ்வினாலே 100 வயது குறையாமல் வாழ்வார்கள். அப்பொழுது என்ன பண்றாங்க, ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் காட்டிற்கு சென்று தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். 50-60 சொல்றதே அதிகம். 40 வயதிலேயே அவர்கள் என்ன பண்ணுவார்கள், காட்டிற்கு சென்று தவ வாழ்க்கையை மேற்கொள்வார்கள். அதற்கு வானப்பிரஸ்தம் என்று பெயர். எதனாலன்னு கேட்டா, இல்லறத்திலே தவம் கிடைக்கவில்லையா? இல்லறத்திலே தவம் கிடைத்திருக்கின்றது, இருந்தாலும் தவத்தோடு பொருளும் இன்பமும் சேர கிடைக்கின்றன. இப்பொழுது பொருள் மீதும் இன்பத்தின் மீதும் நாட்டம் இல்லை என்பதனால முழு நேரமும் 24/7 தவத்தையே பெறுவோம் என்பதனால தவம் மிக கிடைத்தல் வேண்டி தவம் எல்லையில்லாது ஈட்ட வேண்டும் என்பதற்காக அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தை கை கொண்டு காட்டிலே வாழ்கிறார்கள். அதனால என்ன ஆறுது, எஞ்சிருக்கிற கடன்லாம் தீர்ந்துடுறது. நாம் அறிந்தும் அறியாமலும் பாக்கி இருக்கின்ற எல்லா கடன்களும் வானப்பிரஸ்த ஆசிரமத்திலே தவத்தை ஈட்டுவதனாலே தீர்ந்து போய் முழுவதும் கடனில்லாத ஃப்ரீ மேனாக ஆகிவிடுகிறார்கள். யாரு, கணவனும் மனைவியும் கூட என்று பார்க்கின்றோம். அப்பொழுது கடனெல்லாம் விண்ட பின்பு கருதரும் துறவில் செல்வர். கருத்திற்கு அருமைப்பாடு கொண்ட, கருத முடியாத பெருமை கொண்ட துறவிலே செல்வார்கள் என்று சொன்னார். என்ன, துறந்தார்தம் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. துறவிகள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள் என்று ஓங்கி கூறுகின்றன உபநிடதங்கள்லாம். அப்படி இருக்கும்போது அவருடைய பெருமையை நாம ஒப்புமை கொண்டுதான் கூற வேண்டும், கம்பேர் பண்ணி சொல்லணும். அந்த கருதரும் துறவிலே செல்லாத உயிர்கள் மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார்கள் என்பதனால இந்த உலகத்தில இறந்தவர்களுடைய இழிவினை ஒப்பு நோக்கி துறந்தவருடைய பெருமையை நாம் அளவிடலாம் என்று திருக்குறள் கூறுகின்றது. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டிற்று. இங்கு இறந்தார் என்று சொல்லப்படுபவர் மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாகி இறந்தார் என்று பொருள் காண வேண்டும் என்பதனால மீண்டும் பிறவாவகை அவர்கள் துறவிலே செல்வார்கள். அப்ப துறவு என்ற ஆசிரமத்துக்கு சென்ற காரணத்தினாலேயே முக்தி கைகூடி விடுமா அப்படின்னு கேட்டா, முக்தி அதனாலே கைகூடி விடாது. அந்த ஆசிரமம் இந்த வேத பொருளை உணர்வதற்கு உரிய வாய்ப்பினை நன்றாக தரும். அதாவது இப்பொழுது அவர்களுக்கு துறவினாலே என்னாச்சு, கருமம் நீங்கி விட்டது, செயல்மாண்ட நிலை வந்து விட்டது. அவர்கள் வேள்விகள் செய்ய வேண்டாம். அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிவனை பூசித்து, சிவனை தியானித்து, சிவனை உணர்வதற்கு உரிய தவத்தை செய்வது. அது மட்டும்தான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனால அது எப்படின்னா, கங்கா காவேரியில ஏறி கரெக்டான டிக்கெட்டை வாங்கி கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ்ல ஏறி உட்கார்ந்தவன் காசிக்கு போய்விட்டான் என்று கூறுவதை போல, அவன் 2 நாள் கழிச்சுதான் காசிக்கு போவான். இருந்தாலும்
அவன் காசிக்கு போவது உறுதி என்பதனால அந்த ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டு என்ன சொல்றாங்க, விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு ஏத்தி விட்டவங்க சொல்றாங்க. அதை போல துறவு மேற்கொண்டவர்கள் பிறவாமையை பெறுகின்றார்கள் என்று கூறுவது அதை போன்றது என்று பார்க்கின்றோம். நடலை கூர் உலக வாழ்வை வெறுத்து துறவியானவன் என்ன பண்றான்? துறவு மேற்கொண்ட பிறகு மீண்டும் இதுவரை கடைபிடித்த வாழ்க்கையை நினைவு கூறுகின்றானா? கிடையவே கிடையாது. உண்டவன் அதனை மனமாக கழித்தலை போல உலக இன்ப துன்பங்கள் அனைத்தையும் அவன் என்ன பண்றான்? டிஸ்மிஸ் பண்றான், கருத்திற்கே கொண்டு வர மாட்டான். அதுதான் உண்மையான துறவு. அப்ப துறந்தவனுக்கு மனைவி மக்களுடைய பெயரும் முகமும் கூட மறந்து போகும். அந்த அளவிற்கு துறவு. எந்தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்த மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பினான் என்று உண்மையான துறவு. அந்த துறவினாலே துன்பத்திற்கும் பொய்க்கும் இடம் தருகின்ற உலக வாழ்வின் மீது வெறுப்பு, அதாவது விஷயங்களிலே தோஷ புத்தி என்பது உடனடி பயனாக கிட்டுகின்றது. இதுவரையிலும் தேவை என்று அறியப்பட்ட பொருள் எதுவுமே தேவையில்லை என்ற சுதந்திரம் கிட்டுகின்றது. நடலை கூர் உலக வாழ்வை வெறுத்து நல் அறிவு தூய்தாய். ஏற்கனவே நிறைய படிச்ச அறிஞர்களா தான் இருக்கிறார்கள், இருந்தாலும் அறிவு தூய்மையற்றதாக இருக்கின்றது. பால்ல அழுக்கு இருக்கு. பசுமாட்டு மடியிலேருந்து பால் கறக்கும் பொழுது அதுல அழுக்கெல்லாம் இருக்கும். அந்த பாலை நாம பயன்படுத்தும் போது ஒரு பில்டர்ல வடிகட்டி பயன்படுத்துறோம். அதுபோல துறவு என்பது கற்ற கல்வியிலே இருக்கின்ற மாசினை வடிகட்டி போல ஆகின்றது என்பதனால நல்ல அறிவு தூயதாகின்றது. இடனுடை துறவில் சென்று, இப்பொழுது இடனுடைனா நல்ல வாய்ப்பு தருகின்றன அர்த்தம். பெருமானை வழிபடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. இல்லற வாழ்விலும் சிவபூஜை செய்தாலும் கூட சிவபூஜை எல்லைக்கு உட்பட்டு செய்யப்படுகின்றது. அடுத்து ஆபீஸுக்கு போனோம், விருந்தினர்களை வரவேற்க வேண்டும், எத்தனையோ கடமைப்பாடுகள் இருக்கின்றன. அப்படி இல்லாமல் சிவனை பூசிப்பது ஒன்றே கடமை என்ற நிலை என்பது என்ன? அப்பொழுது இது துறவு என்பது நிரம்ப வாய்ப்பு தருகின்றது தவ வாழ்க்கைக்கு என்று பார்க்கின்றோம். இடனுடை துறவில் சென்று இருவகை நியாயத்தோடு, இரண்டு வகையான நியாயங்களையும் இப்பொழுது அவன் உண்மையிலேயே விசாரிக்கின்றான். படிக்கும் போது விசாரித்தது வேறு, ஒரு துறவியா இருந்து விசாரிப்பது என்பது வேறு. என்ன இருவகை நியாயம்னு கேட்டா, வேதம் இரண்டாக பிரிக்கப்பட்டு கருதப்படுகின்றது. பூர்வம் என்றும் உத்தரம் என்றும். பூர்வம் என்றால் முன்னிலை, உத்தரம் என்றால் பின்னிலை. முன்னிலை என்பது வேள்விகளை செய்தற்குரிய கர்ம காண்டம். பின்னிலை என்பது வேள்விகளுடைய பயனை வழங்குகின்ற முதல்வன் அவருடைய சொரூபத்தை ஓதி உணர்கின்ற உத்தர மீமாம்சை என்று சொல்லப்படுகின்ற உபனிஷத் பகுதி. இவ்வாறு இரண்டு இருக்கின்றது. இந்த இரண்டு நியாயம் என்றால் வேத மந்திரங்களின் பொருளை நமக்கு தோன்றிய வண்ணமெல்லாம் பொருள் செய்து விட முடியாது, அறிந்து விட முடியாது. வேதத்தை இவ்வாறுதான் பொருள் செய்ய வேண்டும் என்று வேதத்திற்கு சில நிபந்தனைகள், கட்டளைகள், வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைகளுக்கு மீமாம்சை என்று பெயர். அப்ப கர்மகாண்டத்தினுடைய மீமாம்சைக்கு பூர்வ மீமாம்சை என்றோ, ஞான காண்டத்தினுடைய மீமாம்சைக்கு உத்தர மீமாம்சை என்று பெயர். மீமாம்சை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா சயின்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது பொருள். வேதங்களை புரிந்து கொள்வதற்கான விஞ்ஞானம் என்பது மீமாம்சை. அதனை நியாயம் என்று கூறுகின்றார். நியாயம் என்று ஒரு தரிசனம் உண்டு, அதனை இங்கு கூறவில்லை. மீமாம்சம் என்பது நியாயத்திற்கு உட்பட்டது என்பதனால, அது நியாய ரூபமாக இருப்பதனால மீமாம்சை என்று சொல்வதைத்தான் இங்கு நியாயம் என்று கூறுகின்றார். இருவகை நியாயத்தோடு மடனர நன்னூல் பற்றி. மடன் அற என்றால் மடப்பம் அற. மடப்பம்னா சிறுபிள்ளைத்தனம். முன்பு வேதங்களை ஓதி அதனுடைய பொருளையும் ஓதிய பொழுதும் கூட அதெல்லாம் பிள்ளைகாய் இருந்து கற்பதை போற. இப்ப கூட நம்ம பாக்குறோம், ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது வேற. பிறகு வாழ்ந்து நாமே ஆசிரியரா இருந்து அதனை கற்பிக்கும் பொழுது நம்ம பிள்ளையை போல அந்த நூலை பார்க்கல, பெரியோரை போல பார்க்கின்றோம் என்பதனால தெளிவாக அதனுடைய உட்பொருளை அறிகின்றோம். உட்பொருளை அறிந்து அதனை பிறருக்கு ஓதுவித்தாலும் கூட அறிகின்றவர் அதனை பிள்ளையை போலதான் அறிவான், ஆசிரியனை போல அறிய மாட்டான் என்பதனால கற்ற கல்வியெல்லாம் பிள்ளைமையாக அறிந்தது நீங்க இப்பொழுது பேருணர்வில் அறிய தொடங்குகின்றார்கள். அதான் மடனர.
நன்னூல் பற்றி மறைமுடிய உணர்தல் வேண்டும். வேதங்களுடைய முடிவாகின்ற உபநிடத பொருளை உணர்தல் வேண்டும். யாரு வேண்டும்? சந்நியாசி என்பவன் வேதாந்த பொருளை சிந்தித்து உணர்தல் அவனுக்கு கடமையாகின்றது. பிரம்மச்சாரிக்கு வேதங்களை ஓதுவது கடமையாகின்றது, வேதங்களை அங்கங்களோடு ஓதுவது கடமையாகின்றது, அது வேத பொருளையும் ஓதுவது கடமையாகின்றது. இல்லறத்தானுக்கு வேதத்திலே விதிக்கப்பட்ட வேள்விகளை செய்வது கடமையாகின்றது, விருந்தினரை ஓம்புவது கடமையாகின்றது, சிவபூஜை செய்வது கடமையாகின்றது. வானப்பிரஸ்தனுக்கு பொருளை ஈட்டுதல் இன்பத்தை ஈட்டுதல் ஆகிய இரண்டையும் விடுத்து அந்த அறத்தை தொடர்தல் என்பது கடமையாகின்றது. துறவிக்கு அறம்பொருள் இன்பமாகின்ற மூன்றினையும் விடுத்து வீடு பெற்றுக்குரிய அந்த கல்வியிலே மட்டும் சிந்தை செலுத்துவது அரணாகின்றது என்று பார்க்கின்றோம். இருவகை நியாயம் பூர்வம் உத்தரம் என பெயரெய்தும் ஒரு வகை சிவ பூஜைக்காம் ஒரு வகை சிவப்பேற்றிற்காம். 50வது பாடல். பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை என்று சொல்லப்பட்ட 2 வகை நியாயங்களிலே ஒரு வகை, அதாவது முன்வகை என்பது சிவ பூஜைக்காம், சிவனை பூசிப்பதற்கு உரிய வழிவகை. எல்லா வேள்விகளும் இறுதியிலே சிவ பூஜை தான். அது நேரடியாக சிவ பூஜையாக அறியப்படும் சில வேள்விகள், கிரமமாக சிவ பூஜையாக அறியப்படும் சில வேள்விகள். ஆனால் வேதத்திலே விதிக்கப்பட்ட எல்லா வேள்விகளும் சிவபெருமானுடைய அருளையே பெற்றுத் தருகின்றன என்பதனால எல்லா வேள்விகளும் சிவ பூஜையின் வெவ்வேறு வடிவங்கள் என்று இங்கு மாதவ சிவஞான முனிவர் நமக்கு அறிவிக்கின்றார். என்பதனால பூர்வ மீமாம்சா நியாயம் என்பது நமக்கு சிவ பூஜைக்கு உரிய விதிகள் என்று அறிய வேண்டும். உத்தர மீமாம்சா நியாயங்கள் என்பவை சிவப்பேற்றிற்கான விதிகள். சிவப்பேறு என்பது சிவனுடைய உண்மை வடிவத்தை அறிவதனால் உண்டாவது என்பதனால சிவப்பேற்றிற்கான வடிவம், சிவப்பேற்றிற்கான நியாயம் என்பது உத்தர மீமாம்சை என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு வகை சிவப்பேற்றிற்காம் என்று சொன்னார். சரி, அந்த சுருதி இப்பொழுது இந்த நியாயங்களை ஒருவன் உணர வேண்டும். இந்த விதிகளிலே மென்மையான விதி, வன்மையான விதி என்று இருக்கின்றன. அதாவது சாஃப்டான ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை விட அதிக பிரமாணம் கொண்டவை வன்மை என்று சொல்லப்படும். 2 விதிகள் இருக்கின்றன. வேதம் என்பது விதி நிஷேத வடிவத்தில் தான் இருக்கின்றது. அத இறைவன் வேதமாகின்ற குதிரை மீது வருகின்றான். பாண்டியனுக்கு ஏனைய குதிரைகளை கொடுப்பதற்காக, நம்முடைய குருநாதரை காப்பதற்காக திருப்பெருந்துறை பெருமான் வேதமாகின்ற குதிரை மீது மதுரைக்கு வருகின்றார். அப்பொழுது திருவிளையாடல் புராணம் கூறுகின்றது, விதி என்பது அந்த குதிரையினுடைய முகமாக இருக்கின்றது, நிஷேதம் என்பது அந்த குதிரையுடைய வாளாக இருக்கின்றது என்று சொன்னார். அதாவது வேதம் என்பது எப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான். இதை பண்ணு, இதை பண்ணாத என்று அந்த கட்டளைகள் வேதங்களிலே யாண்டும் காணப்படும். இதை பண்ண வேண்டும் என்பதற்காக வலியுறுத்துகின்ற இடங்களுக்கு அர்த்தவாதம் என்று பெயர். அதாவது மார்க்கெட்டிங் டெக்னிக், அதான் அர்த்தவாதம். இந்த சோப்பு அழகு நடிகை பயன்படுத்துகின்ற சோப் என்று கூறுவதை போல, அதே போல அர்த்தவாதங்கள் விதிகளோடு சேர்ந்தே வரும். அந்த அர்த்தவாதங்கள் அதிகமா இருந்தால் விதி வலியதுன்னு அர்த்தம். அர்த்தவாதத்திலே குறிக்கோள் இல்லை. அர்த்தவாதம் நம்புவதற்கு உரியதாக இல்லையே என்று அதனை இகழக்கூடாது. அர்த்தவாதத்திற்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அது என்ன பர்பஸ்னா, விதியை கடைபிடிக்க வேண்டும் என்ற உணர்ச்சியை ஊட்டுவது அர்த்தவாதத்தினுடைய பர்பஸ். அந்த அர்த்தவாதத்தினை எடுத்துரை என்று தமிழிலே மொழிபெயர்க்கின்றார் நம்முடைய ஆசிரியர் மாதவ சிவஞான முனிவர். இப்பொழுது இந்த பூர்வ உத்தர மீமாம்சைகளிலே மென்மையான இடங்கள் எவை, அவற்றினும் பிரமாணமான வன்மையான இடங்கள் எவை என்று அறிவதற்கு எப்படி அறிய வேண்டும் என்றால், அதற்கு 6 வகை உத்திகளினாலே அறிய வேண்டும். அவை என்னென்னு கேட்கும்போது, சுருதி, இலிங்கம், சொற்சேர் என்றால் வாக்கியம், எடுத்துக்கோள் என்றால் பிரதிஜை அல்லது பிரகரணம், இடம் என்றால் ஸ்தானம், சொல்லின் வருபெயர், சொல்லின் வருபெயர் அப்படியான இவற்றான் வெண்மை வன்மை என்று இவற்றை ஆய்தல். சொல்லின் வருபெயர் என்றால், பெயர் என்றால் குறியீடு. ஸ்ருதி, லிங்கம், வாக்கியம், பிரகரணம், ஸ்தானம், குறியீடு என்னும் 6 வேதத்தில் கூறப்படும் கருமங்களை
ஆராய்வதற்கான வழிவகைகள். இவற்றிலே மிகவும் வன்மையானது ஸ்ருதி, அதனினும் வன்மை குறைந்து மென்மையானது லிங்கம், அதனினும் மென்மையானது வாக்கியம், அதனினும் மென்மையானது பிரகரணம், அதனினும் மென்மையானது ஸ்தானம், அதனினும் மென்மையானது உபபத்தி என்று சொல்லப்படுகின்ற அர்த்தவாதம் என்று பார்க்கின்றோம். ஆகவே இவற்றை வரிசைப்படுத்திக் கொண்டு இந்த பூர்வ உத்தர மீமாம்சைகளிலே சொல்லப்பட்ட உண்மைகளை இந்த துறவியானவன் ஆராய்கின்றான். ஆராய்ந்து கடப்படு பூசை பூர்வ கர்ம நூல் நியாயத்தாகும் தொடக்கம் இரு அபியாசம் அபூர்வதை பலமே சொல்லின் எடுத்துரை அறுத்தவாதம் இவை சிவப்பேறு கூறற்கு அடுத்த உத்தர நூல் உண்மை துணிவதற்கு லிங்கமாமால். இப்பொழுது பூர்வ மீமாம்சையினுடைய உண்மைகளை அறிவதற்கு எவ்வாறு ஸ்ருதி என்றால் வேதம், ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் ஸ்தானம் பெயர் ஆகிய 6ம் கருவிகளாக பயன்பட்டனவோ அதை போல அந்த பூர்வ மீமாம்சா நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற லிங்கம், அந்த லிங்கமே 6 வகையாக இருந்து இங்கு உத்தர மீமாம்சா உண்மைகளை அறிவதற்கு கருவிகளாக பயன்படுகின்றன என்று விளக்குகின்றார். இதெல்லாம் நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது. சிவஞான முனிவர் நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த காஞ்சிபுரத்துல அங்கங்க வச்சிருக்கிறார். அதாவது வேள்வியை செய்தே ஆக வேண்டும் ஒவ்வொரு அந்தணனும். அது கடப்படு பூசை என்று சொன்னார். அது கடமையாக அமைகின்றது, அதை தவிர்க்க முடியாது. ஆகவே அந்த கடமையை முடித்தவனுக்கு தான் துறவு என்பது சித்திக்கும் என்பது கருத்து. அப்பொழுது மிக முக்கியமாகின்ற பாகமாகின்ற பூர்வ மீமாம்சை அதனுடைய உண்மைகளை அறிவதற்கு பயன்படுகின்ற கருவிகளாகின்ற 6லே 2வது கருவியாகின்ற லிங்கம் இருக்கின்றது. அந்த லிங்கம் 6 வகைப்படும். அந்த 6 வகைகளும் இங்கு உத்தர மீமாம்சா நியாயத்தை உணர்வதற்கு பயன்படும். அது எப்படி 6 வகைப்படும் அப்படின்னு கேட்டா, ஒரு நூல் உபனிஷத் என்று ஒரு நூல் இருக்கு, திருவாசகம் என்று ஒரு நூல் இருக்கின்றது, சிவஞான போதம் என்று ஒரு நூல் இருக்கின்றது. இவையெல்லாம் ஞான நூல்கள். இந்த ஞான நூல்களுடைய தாற்பயம், குறிக்கோள், கருத்து என்ன என்று அறிய வேண்டும். எடுத்துக்கொண்ட ஒரு நூலினுடைய உண்மை கருத்து என்ன, அது ஞான நூலாக இருக்கின்ற நிலையிலே அது உண்மை கருத்து என்ன அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆராயும் பொழுது இந்த 6 லிங்கங்கள், கருவிகள், அடையாளங்களுக்கு இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். என்னன்னா, ஒரு நூலுடைய கருத்து என்பது அதனுடைய தொடக்கத்திலும் இறுதியிலும் சொல்லப்படும். பெரிய புராணம் அதனுடைய கருத்து தொடக்கத்திலும் சொல்லப்படுது. அதாவது அடியார்களை இறைவனை போலவே கருதி வழிபடலாம் என்ற அந்த கருத்து என்பது உபமன்ய முனிவர் அந்த கதையை ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன பண்றாரு, நம்பியார் ஒரு ஒளிவடிவமா வரும்போது எழுந்து கும்பிடுறாரு. மற்ற முனிவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, சிவபெருமா மட்டும்தானே கும்பிடுவீங்க, இப்போ ஒரு ஒளி வருது அதை போய் கும்பிடுறீங்கன்னு கேட்கும் பொழுது, நம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பியாருடன் நாம் தொழும் தன்மையான் என்று இந்த கருத்தினை பெரிய புராணம் முதலிலேயே சொல்லிடுச்சு. அப்புறம் இறுதியிலும் சொல்கின்றது அப்படின்னு பாக்குறோம். மதுவ பாசத்தை அகன்றிட வன்றென்ற கூட்டம் வைத்தாய் என்பதனால அந்த கடைசி பகுதியிலையும் அடியார் வழிபாடு சொல்லப்படுது. இடையிலே தொடர்ந்து அந்த அடியார் வழிபாடுதான் பயிலப்படுகின்றது என்பதனால ஒரு நூலுக்கு எது கொள்கை எது கருத்து என்று பார்ப்பதற்கு அது அதிலே தொடங்க வேண்டும், அதனிலே முடிய வேண்டும், இடையிலே வர வேண்டும். இடையிலே வருவதற்கு அபியாசம் என்று பெயர். ஆக 3 லிங்கங்கள், 3 அடையாளங்கள் இருக்கின்றன அந்த ஞான நூலுடைய கருத்தினை அறிவதற்கு. அது தொடக்கம், ஈறு, அபியாசம். தொடக்கம் ஈறு என்பதனை வடமொழியில உபக்கிரம உபசம்ஹாரம் என்று கூறுவார்கள். அபியாசம் என்பதுதான் பயிற்சி, அடிக்கடி இடையிலே வருவது என்று பார்க்கின்றோம். அடுத்தது அபூர்வத்தை அப்படின்னா அர்த்தம்னா, வேற நூல்களிலே சொல்லப்படாத கருத்து இந்த நூலிலே சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் அது இந்த நூலுக்கு பயனாகின்றது என்பதனால இந்த நூலினுடைய கொள்கையாகின்றது. மற்ற இடத்துல தெரிஞ்சுக்க முடியாத இதுல தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே அது இந்த நூலினுடைய பயன் என்பதனால அது அதனுடைய கொள்கையாகின்றது அப்படிங்கிறோம். பலம், அந்த நூலே கடைசியில இந்த நூலை படிப்பதனால இது பலன் என்று வெளிப்படையாகவே கூறுகின்றது, பலஸ்ருதி. அப்பொழுது அது அந்த நூலுடைய கொள்கையாகின்றது என்று பார்க்கின்றோம். அடுத்தது சொல்லின் எடுத்துரை அறுத்தவாதம். அந்த நூலிலே வருகின்ற செய்திகள் பலவா இருக்கலாம், ஆனால்
ஒரு செய்தியை மட்டும் அது மார்க்கெட் பண்ணுது, அர்த்தவாதம் இருக்கின்றது, எடுத்து உரைக்கின்றது, சிறப்பாக சொல்லுது. அப்ப என்ன சொல்லுதுன்னா, அடியார் வழிபாட்டினாலே அடைய முடியாதது ஒன்றுமே இல்லை, மறுமை பயன்கள் எல்லாம் அடியார் வழிபாட்டினாலே அடையப்படும். கடவுளை வழிபட தவறினால் கூட அடியாரை வழிபட்டாலே கடவுளை வழிபட்டதாகும் என்றெல்லாம் பெருமைப்படுத்தி அர்த்தவாதமாக சொன்னால் அந்த நூலினுடைய கருத்து அதுதான். அடியார் வழிபாடு என்பதுதான் அந்த நூலினுடைய கருத்து என்று ஆகின்றது. ஆகவே அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். அப்படி அதுக்கு அர்த்தவாதம் என்று பெயர். இவை சிவப்பேறு கூறற்கு அடுத்த உத்தர நூல் உண்மை துணிவதற்கு இலிங்கமாமால் சிவப்பேறு, அந்த சிவப்பேற்றினை எய்தி வைக்கின்ற உத்தர மீமாம்சா அந்த நூலினுடைய உண்மை பொருளை அறிவதற்கு இவையெல்லாம் கருவியாகும். என இந்த தொடக்கம், ஈர, அபியாசம், அபூர்வதை, பலம், அர்த்தவாதமாகின்ற 6 இலிங்கங்களும் என்று சொன்னார். இப்படியாக ஒருவன் மாணாக்கனாக இருந்து கற்ற கல்வியை இப்பொழுது நன்றாக சிந்தித்து உணர வேண்டும். இது எதை போலன்னா, பசுமாடு என்ன பண்ணும், மேய்ஞ்சிடும், மேய்ஞ்சிட்டு போய் மரத்தடியில உட்கார்ந்துட்டு அசை போடும். அசை போடுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் வேண்டாமா? அது போல அந்த தேவையான அந்த சுதந்திரம், அந்த லெஷர், அதை தருவது எது அப்படின்னு கேட்டா துறவு வாழ்க்கை. ஆகவே துறவியானவன் அவன் இளமையிலே ஓதிய அந்த வேதத்தின் பொருளை நன்றாக ஆராய்கின்றான். ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சியின் மூலமாகவே சிவஸ்வரூபத்தை உணர்கின்றான் என்று கூறினார். இரவு எரியாடும் தேவை இம்முறை துணிந்த ஞானி. இரவிலே எரியாடுகின்ற கடவுள். இரவு என்பது என்ன? மகா சம்ஹார காலம். அந்த மகா சம்ஹார காலத்திலே கையிலே அக்னியை ஏந்தி கொண்டு ஆடுகின்றான். அக்னி என்பது என்னன்னா, நாமெல்லாம் தான் அக்னி. இறைவன் கையிலே இருக்கின்ற அக்னி என்பது ஜீவன் தான். அந்த ஜீவனை தாங்கிய வண்ணம் பெருமான் ஆடுகின்றான். அந்த கடவுளை இம்முறை துணிந்த ஞானி என்றால், இவ்வாறு இந்த வழியிலே அவராக பொருள் உணர்வதற்கு எந்த வாய்ப்புமே தராத செம்பொருளை அறிவதற்கு, மெய்ப்பொருளை அறிவதற்கான வழிவகையோடு கூடிய நியாயத்தினாலே உத்தர மீமாம்சையினுடைய பொருளை நன்றாக அறிந்த ஞானி என்பவன் அறிந்ததோடு நின்று விடுவானா? உடம்பிலே உயிர் வாழ்கின்றானே. அப்ப அந்த கடவுளை இவ்வாறு துணிந்தவன், அவருடைய வடிவத்தை இவ்வாறு துணிந்தவன் அந்த வடிவத்திலே ஒன்ற வேண்டும். அந்த வடிவத்திலே ஒன்றுவதற்காக அவனுக்கு வித்தைகளிலே மிக உயர்ந்த வித்தைனா பிரணவ வித்தை தான். அதனை சேக்கிழார் சொல்லுவார், அறிவுக்கு எல்லையாய தில்லை என்று கடலேற்றிவார் புராணத்தில் கூறுகின்றார். அறிவுக்கு எல்லை உண்டோ? அறிவிற்கு எல்லை கிடையாது. அதுவும் சிவனை பற்றி அறிவிற்கு எல்லையே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அறிவிற்கு எல்லையாய தில்லை என்று கூறலாமா அப்படின்னு கேட்டா, அறிவு என்பது அறிவினை இட்டுகின்ற கருவிக்கு ஆகுமையாக வந்திருக்கின்றது. அப்ப கருவி என்பது என்னன்னு கேட்டா, சிவஞானமாகின்ற அறிவினை பெறுவதற்குரிய உபாயம் தான் கருவி. அந்த உபாயங்களிலே தலை சிறந்த உபாயம் என்பது தகர உபாசனை. இதை வெளியிலே கூத்த பெருமானை வழிபடுகின்ற தகர உபாசனை, அதுதான் தில்லை என்று கூறப்படுகின்றது. அது எல்லோராலும் வெளியிலே காட்டப்பட்டிருக்கின்றது தில்லையம்பதியிலே. அது தில்லையம்பதிற்கு உள்ள நிகரற்ற சிறப்பு. வேற எந்த தலத்திற்கும் இல்லாத சிறப்பு தில்லையம்பதிக்கு உண்டு என்று சொன்னால், ஞானியர் பெருமக்கள் உள்ளத்திலே செய்கின்ற வழிபாட்டினை பாமர மக்களும் அவர்களுக்கு அந்த உணர்ச்சி ஏற்படும் வண்ணம் வெளியிலே காட்டப்பட்டிருக்கின்றது, கண்ணிற்கு வெளியிலே காட்டப்பட்டிருக்கின்றது. அது தில்லைப்பதியினுடைய சிறப்பு என்பதனால அறிவிற்கு எல்லையாய தில்லை என்று சொன்னார். அந்த தில்லை என்பது என்னன்னு கேட்டா, நீங்களா கணக்கு படிக்கும்போது அல்ஜிப்ரா ஜாமெட்ரி, அல்ஜிப்ராயிக் ஜாமெட்ரி அப்படின்னு படிக்கிறோம். என்னன்னு கேட்டா, அல்ஜிப்ராயிக் ஜாமெட்ரியில ஒரு வடிவம் இருக்கு. அந்த வடிவத்திற்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப ஒரு பாராபோலா அப்படின்னு சொன்னா, அந்த பாராபோலா அப்படிங்கிறது ஒரு வடிவம். அந்த வடிவத்திற்கு ஒரு மந்திரம் போல ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, y = k/x அப்படி பார்க்கிறோம். அப்ப அது ஃபார்முலா. இதை போல அறிவின் எல்லையாகின்ற தில்லையாகின்ற தகர உபாசனை, அந்த உபாசனை என்பது ஜாமெட்ரிக்கல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டா, அதனுடைய அல்ஜிப்ராயிக் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டா பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரம் என்பது இந்த தகர உபாசனைக்கு அடிப்படை ஃபார்முலாவாக ஆகின்றது என்று பார்க்கின்றோம். வேதம் எவ்வாறு சொல்கிறதுன்னு கேட்டா, ஆத்மானம் அரணியம் கிருத்வா பிரணவம் சோத்தராரணியம் தியான நிர்மதனாபியாசாத் பாசம் தகதி பண்டிதா என்று உபனிஷத் வாக்கியம். அதாவது இந்த உயிர்
தன்னை ஒரு அரணிக்கட்டையாக கொண்டு பிரணவமாகின்ற ஓங்கார மந்திரத்தை இன்னொரு அரணியாக கட்டையாக கொண்டு இந்த இரண்டு அரணிக்கட்டைகளையும் நன்றாக தேய்த்து அந்த உணர்ச்சியினாலே உண்டாகின்ற ஞானம், அந்த ஞானமாகின்ற அக்னி, அந்த அக்னியினாலே பாசத்தினை எரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு என்பதனால இதுதான் தகர உபாசனையுடைய மந்திர ஃபார்ம். அது அந்த மந்திர பொருளை தியானிக்கின்ற ஃபார்ம் தான் தகர உபாசனை என்பதனால இப்பொழுது செம்பொருளாகின்ற சிவஸ்வரூபத்தை துணிந்தவன் அது உயிருக்கு உயிராக இருந்து கொண்டு உயிரினை தூண்டி வருகின்றது என்ற காயத்ரி மந்திரத்தினுடைய பொருளை அனுபவத்திலே கொண்டு வந்த இந்த ஞானியானவன், இந்த துறவி என்ன பண்ணுகின்றான்? உடம்பிலே உயிர் வாழ்கின்ற வரையிலும் அதை கடைபிடித்து ஒழுகுகின்றான். பிரணவ மந்திரத்திலே ஜபிப்பதினாலே என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரணவ மனுவால் போற்றி, மனு என்றால் மந்திரம். பிரணவ மந்திரத்தினாலே அந்த இறைவனை ஆடுகின்ற தேவனை போற்றி, பேதுராது என்றால் அறியாமைக்கு இடங்கூடாது. இந்த உயர்ந்த நிலைக்கு சென்றவன் திரும்பவும் மயக்கத்திற்கு இடம் கொடுக்க கூடாது, பாசி தன்னை சேருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. என்றால் என்ன பண்ணணும்? இடைவிடாது இந்த வழிபாட்டினை கடைபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உடம்பிலிருந்து உயிர் நீங்கி பெருமாண்டை திருவடியிலே சேருகின்ற வரையிலும் வழிபாடு நிற்கலாகாது. அதனால்தான் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேனுனை நானலேன், ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு, ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனே. ஞானியர் கூட வழிபாட்டை நிறுத்தவில்லை என்பதை பார்த்து நான் என்ன பண்றேன்? எனக்கு ஞானம் இல்லை என்றாலும் நான் ஒன்றை அறிந்திருக்கின்றேன். அது என்னன்னு கேட்டா, வழிபாட்டினை நிறுத்தக்கூடாது. உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள துயர்போமே என்று சம்பந்த பெருமான் திருவலிதாய பதிகத்துல சொல்றார். என்பதனால வழிபாடு என்பது கடமையாகின்றது என்று பிரணவ மந்திரத்தினாலே பரமேஸ்வரனை இடைவிடாது போற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். பிரணவ மனுவால் போற்றி பேதுராது உடல் சாங்காரும், உடல் சாகின்ற வரையிலும், ஏன்னா உயிருக்கு சாகு கிடையாது என்பதனால உடம்பு செத்து போகின்ற வரையிலும் பரவீடின் அந்த பெருமானுடைய வழிபாட்டை செய்துவிட்டால் அவருக்கு முக்கட்பரன் வெளிப்படுவன், அவர்களுக்கு 3 கண்களை கொண்ட பரமாத்மாவாகின்ற சிவபெருமான் பளிச்சென்று தோன்றுவான். பட்டால் அவ்வாறு வெளிப்பட்டால் மறுபு பேரின்பம் துய்த்து விமலனின் வாழலாமே. ஆனாகவே பொருந்துகின்ற பேரின்பத்தினை தூய்க்கலாம். இதுவரையிலும் இன்பத்திற்காக ஏங்கி இருந்தோம். பெருமானுடைய காட்சியினால இன்ப வெள்ளம் நம்மை சுனாமி போல இழுத்து கொண்டு போய்விடும். ஆனந்த கூத்தன் அன்பில் நாம் அப்பனமே ஆனந்தமாகின்ற ஆடாமோ துணக்கம். அப்பொழுது எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா அது விடாது. விருப்பிலேயே ஆண்டு கொண்ட என் ஆனமுதே என்று கூறுவார். கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு அந்த சமுத்திரம் என்ன பண்ணும்? தான் வயதுக்குள்ள கொண்டு போய் சொருகிடும் என்பதனால்தான் அதை மறுவு பேரின்பம் என்று சொன்னார். அந்த பேரின்பம் மறுவதற்கு முன்பாக எது மறுவும்? பாசம் மறுவும் என்பதனால சேக்கிழார் பெருமான் மறுவு பாசத்தை அகன்றிட பன்தொண்டர் கூட்டம் வைத்தாய் என்று சொல்வார். அதனை மனதிலே கொண்டு இங்கு மாதவ சிவஞான முனிவர் பாசம் எப்பொழுது அகலும் என்று கேட்டால், மறுகின்ற பாசம் அகலுவதற்கு பேரின்பம் மறுவ வேண்டும் என்று அதனுடைய ஆன்டிடோட்டை சொல்றார். மறுவு பேரின்பம் துய்த்து விமலனின் வாழலாமே, we can live in சிவா அப்படிங்கிறார். பெருமானிடமாக வாழலாம், பெருமான் திருவடியிலே ஒன்றி வாழலாம். பெருமானே எனக்கு உன் திருவடிக்கு தருவாயோர் தலைமறைவு என்று அப்பர் கேட்கின்றார். 4 பேர் தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிக்க வேண்டானே, அதுதான் பந்தம். யார் கண்ணிலையும் படாம உன் திருவடியில போய் ஒட்டிக்கிறேன், அதுதான் பேர் இன்பம் என்று கூறுகின்றார். அவ்வாறு விமலனில் வாழலாமே என்று சொன்னார். பின்னவன் மாய வாழ்வில் பிறந்தினான். இந்த நிலையை அடைந்த ஒருவன், அந்த ஞானியானவன், துறவியானவன் மீண்டும் பிறப்பானான்னு கேட்டா நிச்சயமா பிறக்க மாட்டான் என்பதனால எப்படி அந்த பிரம்மசூத்திரம் எப்படி சொல்றதுன்னா, நான் புனராவர்த்ததே. இந்த ஞானி இந்த பிரம்மசூத்திரத்தினாலே சொல்லப்பட்ட வேதாந்த ஞானத்தை அறிந்தவன், அதனை வாழ்விலே கடைபிடித்து ஒழுகி கடவுளை கண்டவன் மீண்டும் பிறக்க மாட்டான் என்று 2 முறை வியாசமுனிவர் சபதம் செய்கின்றார் என்பதனால பின்னவன் மாய வாழ்வில் பிறந்தினான், சிவமே சேர்வான். அப்ப இப்பொழுது சிவனிடத்திலே சேரவில்லையான்னு கேட்டா சேர்ந்தான் இருக்கிறான். ஆனால் உடம்பிலிருந்து நீங்கிய நிலையிலே அந்த சேர்க்கை என்பது உறுதி பெறுகின்றது. இட் இஸ் வெல் சீல்டு, இட் cannot be reopened என்பதனால சிவமே சேர்வான் என்று சொன்னார். முன்னரும் சிவப்பேற்றிற்கு முறைவரும் உபாயம் இதாம். முன்னரும் என்றால் நினைத்து கூட பார்க்க முடியாத சிவப்பேற்றிற்கு, அந்த சிவானந்த விளைவிற்கு முறைவரும் உபாயம் இதாம். ஒழுங்கான முறையிலே செல்கின்ற வழி என்பது இதுதான் நேர்வழி என்று சொல்லி, இந்நெறி சிறியோர் யாக்கும் எளியதென்று, இந்த நெறி என்பது எளிமையானவர்களுக்கு எளியதென்று.
இந்த நெறியினை கடைபிடிப்பதற்கு ஒருவனுக்கு மன உறுதி வேண்டும், பிறதுறை வேட்கை நீங்க வேண்டும், அரும்பெறல் துறவு வேண்டும். அது எல்லாருக்கும் எளியதா? எப்படி எளிதா இருக்க முடியும்? ஒரு பொருள் அதை நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னா நம்ம கண்ணில் காட்டாம வச்சிருக்க வேண்டியிருக்கு. அந்த பொருளை கண்ணில் காட்டின உடனே அதை துய்த்தாலுடைய இன்னொரு காரியமே செய்ய முடியல. அப்படி துறவுக்கும் நமக்கும் தொலைவு மிகவும் நீண்டதாக இருக்கின்றது என்று இருக்கும் பொழுது நாம எப்படி சிவனை அடைய முடியும்? அது எட்டாக்கனி என்பதனால அதனை மறந்து விடலாம் என்று எல்லா உயிர்களும் நினைக்கும் அல்லவா என்பது பொருள். பின்னரே சிறியோர் யாக்கும் எளியதென்று எளிதாய் நேராம் அன்னரி முக்கண் எம்மான் பதிகளின் அமர்தலாகும். அப்ப இப்படி அரும்பெறல் துறவு அந்த நெறிக்கு உயிர்கள் உரியன அல்ல என்பதனால எல்லா உயிர்களும் எளிமையாக, அப்ப நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், நினைச்சதை செஞ்சோம், ஆனா கடவுளை மறக்கவில்லை. ஒரு அடிப்படை அறத்தை கடைபிடிப்பதனாலேயே கடவுளுடைய கருணையினால கடவுளை சேர்க்கின்றோம். நமக்கு ஒரு தகுதியும் கிடையாது. அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன அணுபக்ஷம் என்று சொல்லுகின்ற ஒரு சிறிய நெறியை கடைபிடிக்க வேண்டாமா? அந்த நெறி என்னன்னு கேட்டா, பரமேஸ்வரன் அருள் பாலிப்பதற்கென்று விளங்குகின்ற இந்த பூமியில இருக்கின்ற எண்ணில்லாத சிவஸ்தலங்கள், அந்த சிவஸ்தலங்கள்ல சிவனே என்று வாழ வேண்டும். என்ன தப்பு பண்ணாலும் ரைட்டு பண்ணாலும் அந்த ஊர்லயே பண்ணு, சிவத்தலங்களிலே வாழ்தல் என்ற ஒரு நெறியை ஒருவன் கடைபிடித்தான் என்று சொன்னால் தானாக சிவனிடத்திலே போய்விடுவான். எப்படின்னா, டிக்கெட் வாங்கிட்டு ஏசில பயணம் பண்றவனும் காசிக்கு தான் போறான். டிக்கெட் வாங்காம டாய்லெட்ல இருக்கிற அந்த பூச்சியும் காசிக்கு தான் போகுது என்பதை போல, அப்படி இந்த தலத்திலே வாழ்வதனாலேயே அவன் இறைவனை அடைந்து விடுவான் என்பது தலங்களுடைய மகிமை என்று சொன்னார். ஆயிடை சாக்காடையின் அந்த சிவத்தலங்களிலே பிறந்து வாழ்கின்ற உயிர்கள் மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லை. அந்த தலங்களிலே வாழ்ந்து செத்து போனால் விலங்கு, நாய், அடுவான், புல்லு, விலங்குகள், நாய்கள், ஏன் சொன்னார் விலங்கிலேயே இழித்து பார்க்கப்படுகின்ற விலங்கு. யாரையாவது திட்டணும்னா முதல்ல அந்த பேர் தான் வருது. அந்த விலங்கு, அடுவான், புல்லு என்றால் வானத்திலே கொடிய செயல்களை செய்கின்ற கழுகு போன்ற அந்த ராட்சச பறவைகள், மேய புன் மரங்களேனும் அப்படி புண்மையாக கருதப்படுகின்ற ஓரறிவு உயிர்கள் என்று இழிவாக கருதப்படுகின்ற புல்லு பூண்டு மரங்கள் யாவையா இருந்தாலும் சிவத்தலத்திலே பிறந்து வாழ்ந்தால் அந்த உயிர்களுக்கு வீடு வேறு உண்டு என்பது தலங்களுடைய மகிமையாகும். வீடு வேறு அடைவதுண்மை, நீ இதற்கு ஐயம் கொள்ளேல். இப்படி எளிமையான வழி இருக்கு அப்படிங்கிறதுனால நீ சந்தேகப்பட்டுறாதப்பா. அப்படின்னா சங்கையாவதும் சாவதும் மெய். சந்தேகப்பட்டா அதனுடைய பலனை நீ அடைய முடியாது. காசியிலே வாழ்பவன் வாழ்வதனாலே முக்தி அடைகின்றான், காஞ்சியிலே வாழ்வதனாலே முக்தி அடைகின்றான். அதுல அவனுக்கு சந்தேகம் வந்தால் அவனுக்கு முக்தி கிடையாது என்பது பொருள். நீ இதற்கு ஐயம் கொள்ளேல் என்றலும் நெடிது வாழ்ந்துனா ரொம்ப சந்தோஷப்பட்டு. ஒருவன் சந்தோஷப்படும் போது ஆங்கிலத்தில் ஐ எம் பிளஸ்ட்னு சொல்றான். அதான் அடியேன் உயிர்ந்தேன், வாழ்ந்தேன், பெருவாழ்வு, பெரிய பாக்கியம் என்று கூறுகின்றார்கள். அதே போல நெடிது வாழ்ந்து என்று சொன்னால் ரொம்ப சிந்தித்து சந்தோஷப்பட்டாரா சனத்குமார முனிவர். தூய சீர் நந்தி பாதும் தொழுது எதிர்குமரன் கூறும். அந்த உண்மையான பெருமை கொண்ட நந்தி பெருமானுடைய திருவிழிகளை வணங்கி உலக நன்மைக்காக இப்படிப்பட்ட ஒரு உண்மையை எடுத்துரைத்த அவருடைய பெருமைக்கு வணங்கி சனத்குமார முனிவன் தொடர்ந்து கூறுகின்றான், பெருமானே, கீர்த்தல வாழ்க்கை ஒன்றே செவ்வழி என்றாய். பெருமைக்குரிய சிவத்தலங்களிலே வாழ்வது ஒன்றே நேர்மையான வழி என்று சொன்னாய். ஏன் நேர்வழின்னு சொன்னா சீக்கிரம் போய் சேர்ற வழி. அப்ப பிறந்தோம், இருந்தோம், பெற்றோம் என்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வழி சிவத்தல வாழ்க்கை என்று சொன்னாய். ஐய தலைவனே, பார்த்தலத்து இறைவன் வேவும் பதிகள் எண்ணிலவாம். இந்த பூமியில ஆயிரக்கணக்கிலே சிவத்தலங்கள் இருக்கின்றன. இதுல எப்பொழுதுமே நேர்வழியில போற பஸ் நிறைய இருந்தாலும் எந்த பஸ்ல டிக்கெட் கம்மி அப்படின்னு பாக்குறோம், நம்ம எந்த பஸ் உடனே புறப்படும் அப்படின்னு பாக்குறோம், எந்த பஸ்ல கூட்டம் இல்ல உட்காரத்துக்கு சீட்டு கிடைக்குன்னு பாக்குறோம், எந்த பஸ்ல கடைசி சீட்டு அது தூக்கி தூக்கி போடும், முன் சீட்டுல இடம் கிடைக்கிறதா அப்படின்னு பாக்குறோம், எந்த பஸ்ல விண்டோ சீட்டு காலியா இருக்குன்னு பாக்குறோம். இப்படி எல்லாம் சூஸ் பண்றோம் இல்லையா? அப்ப இதுதான் வழின்னு தெரிஞ்ச பிறகும் தலங்களிலேயும் கூட ஒருவன் ஒரு தலத்தை சூஸ் பண்றதுக்கு தான் இந்த அற்பமான மனித புத்தி என்பது நினைக்கின்றது என்பதனால
இந்த பூமியில எண்ணில்லாத தலங்கள் இருந்தாலும் அந்த தலங்களிலும் மோஸ்ட் ஃபிட் எது அப்படின்னு ஒரு கேள்வி தானாவே வரும் இல்லையா? அதனால அதை கேட்கிறார். பார்த்தனத்து இறைவன் மேவும் பதிகள் எண்ணிலவான் மிக்க கீர்த்திதான் அவற்றுள் மேலாய் கிளர் சிவப்பேற்றான் முக்தி ஆர்த்தி என்றுதவும் தானம் யாதேனே யாது நீ ஓதுகின்றான். ஆர்த்தி தான் துன்பம். எந்த சிரமமும் இல்லாம, பேக் சீட் இல்லாம, நடு சீட் இல்லாம, நடு சீட்ல உட்காந்துருப்போம், பக்கத்துல 2 பேர் குண்டாவது உட்காந்துருப்பாங்க, நம்மள ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம விண்டோ சீட்டா இருக்கணும், மழை பெய்யாம இருக்கணும், வெயில் அடிக்கும் போது வெயில் மூஞ்சில் படாம இருக்கணும், அப்படி கம்ஃபர்டபிள் ஜேர்னியா இருக்கணும் என்பதை போல ஒரு தலம் உண்டா? துன்பமே இல்லாமல் இன்பமாகவே வாழ்ந்து அங்கு வாழ்ந்து இறப்பதினாலேயே முக்தி, அப்படிப்பட்ட ஒரு தலத்தை கூறுவாக சொன்னோன்ன நந்திகேஸ்வரர் யோசிக்கிறார். எல்லா தலங்களையும் பற்றி நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம், இவன் ஷார்டஸ்ட் ஆஃப் தி ஷார்ட்கட்ஸ் கேட்கிறானே அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்படிப்பட்ட ஒரு தலம் உண்டு, அதனை கைலாயத்திலே இறைவன் அம்மையாருக்கு சொன்னான், அப்பொழுது நான் உடனிருந்து கேட்டேன், அந்த தலத்தினை பற்றி உனக்கு சொல்கின்றேன் என்று இந்த சனத்குமார படலமானது முடிகின்றது. என்றலும் நந்தி புத்தேள் கனப்பொழுது எண்ணி ஒரு கண நேரம் நினைச்சாராம். நினைத்து முன்னாள் ரொம்ப நாள் முன்னாடி வந்திரல் விடையோன் தேவிக்கு உரைத்தது மனத்துட்கொண்டான். வலிமையான ஆற்றல்களை கொண்ட பரமேஸ்வரன் கைலாசபதி அருகிலே அமர்ந்திருக்கின்ற உமையம்மைக்கு ஒரு தலத்தை பற்றி, தலத்தினுடைய பெருமையை எடுத்து உரைத்தாராம். இப்ப கடவுள் தன் வாயினாலேயே காஞ்சி புராணம் கூறியிருக்கின்றார். அந்த தலத்தை மனதிலே கொண்டு அன்றவர் பணிந்து மைந்தா அரண் உமைக்கு எம்பு மாற்றம் நன்று நீ கெட்டு என்ன வரன்முறை நவிலுற்றான். அவ்வாறு பெருமான் சொன்னதை நினைத்த உடனேயே பெருமானையும் பெருமாட்டியும் மனதினாலே வணங்கினாராம். நந்தியம்பரம் வணங்கிவிட்டு அன்று பெருமான் பெருமாட்டிக்கு சொன்னதை நினைவு கூர்ந்து, உனக்கு நான் இன்று சொல்கின்றேன், சிரத்தையோடு கேட்பாயாக என்று இந்த படலமானது நிறைவு பெறுகின்றது. வருகின்ற எதிர்படலம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, சிவபெருமானுடைய திருவோலக்க சிறப்பினை சொல்கின்றது தல விசேட படலம் என்று சொல்லப்படுறது. காஞ்சியம்பதியினுடைய பெருமைகள் எல்லாம் சிவபெருமானே கைலைமதியிலே உமையம்மையாருக்கு எவ்வாறு கூறுகின்றார் என்பதை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சித் சபேஷா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம்.